விவசாயி உழைப்பை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுக்கு ப்ராஃபட் சொல்கிறாரு, உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வலி நிறைந்ததாகவும் எப்போ ஓய்வை நோக்கி நம்ம செல்லுவோம் அப்படின்னு பலர் என்றீங்க. ஆனால் உழைப்பு அப்படின்றது எப்போ காதலோட சேருதோ அதுதான் வாழ்க்கை. உழைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் வாழ முடியாது. உழைப்பையும் உழைப்பின் மீது நீங்கள் வச்சிருக்கிற அன்பையும் ஒன்றா சேர்க்கும் போது உங்களை நீங்கள் கட்டி அணைக்கிறீங்க, கடவுளை நீங்கள் கட்டி அணைக்கிறீங்க. நான் செய்யும் வேலையை நேசித்து செய்கிறதுனா என்ன? ஒரு துணியை தைக்கக்கூடிய நபர் அந்த துணியை தன்னுடைய குழந்தை போட்டுக்கொள்ள போகுது அப்படின்னு நினச்சி அந்த துணியை தைச்சா அந்த வேலையை நேசித்து செய்கிறதா அர்த்தம். ஒரு வீடை கட்டக்கூடிய ஒரு நபர் இந்த வீட்டில் நானும் என் மனைவியும் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த வீட்டை கட்டினா அந்த வேலையை அவர் நேசிக்கிறதா அர்த்தம். ஒரு உழவு தொழில் செய்யக்கூடிய நபர் விதையை தூவும் போது இதிலிருந்து வரக்கூடிய உணவை வச்சு தான் என் குடும்பம் உயிர் வாழப்போகுது அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செஞ்சால் அந்த வேலையை நேசிக்கிறதா அர்த்தம். சில சமயம் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என் காதுக்கு வருது, உலகத்திலேயே உழவு தொழில் செய்கிறவன் தான் சிறந்தவன் அப்படின்னு. சில சமயம் நீங்கள் சொல்லக்கூடிய வேறு ஒரு விஷயமும் என் காதுக்கு வருது, செங்கலை சூளையில் வைக்கும் போது அதே செங்கலை தன்னோட மனதில் வச்சானா அவன் உழவு தொழில் செய்கிறவனை விட சிறந்தவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காட்டுக்குள் வீசப்படக்கூடிய காத்துன்றது ஆலமரம் அப்படின்றதையும் பார்க்கறது கிடையாது, புல் அப்படின்றதையும் பார்க்கறது கிடையாது. எல்லாத்து மேலேயும் தன் நறுமணத்தை வீசிட்டு தான் அது போகுது. அதுபோல தான் இந்த வாழ்க்கையிலையும் இவங்க மட்டும்தான் சிறந்த வேலையை செய்கிறாங்க, இவங்க செய்யக்கூடிய வேலை சிறப்பானது இல்லை அப்படின்னு ஆயிடாது. எல்லா வேலையும் ஒன்று தான். ஆனால் அந்த வேலையை நீங்கள் ரசித்து நீங்கள் நேசித்து செஞ்சால் மட்டும்தான் அது வேலை. என்னால் என்னோட வேலையை நேசிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையை விட்டு விலகி போய் ஏதாவது ஒரு கோவிலின் வெளியில் பிச்சை எடுக்கிறது சிறந்தது அப்படின்னு ப்ராஃபட் சொல்கிறார். ஒரு திராட்சையை புளியும் பொழுது அதை நேசிக்காமல் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து வர்றது திராட்சை ரசம் இல்லை, வெறும் விஷம் தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலையை செய்யணுன்னா எது நல்ல வேலை அப்படின்னு தேடவே கூடாது. எந்த வேலைக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னும் தேடக்கூடாது. எந்த வேலையை என்னால் நேசிக்க முடியும் அப்படின்றத தேடினா மட்டும்தான் அது நல்ல வேலையாக அமையும். அந்த வேலையை மட்டும்தான் உங்களால் ரசித்து வேலை செய்ய முடியும். அதிலிருந்து பேரும் புகழும் பணமும் கிடைக்கலனா கூட அந்த வேலை மூலியமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா உணர்வீங்க. இங்கே வாழ்க்கையை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. பிடித்த வேலையை செய்யும் போது மட்டும்தான் சிறப்பாக வேலை செய்ய முடியும், நீண்ட காலத்துக்கு வேலை செய்ய முடியும், ஓய்வு பெறதை பற்றி சிந்திக்காமல் வேலை செய்ய முடியும், நேரம் போகிறது தெரியாமல் வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செய்யும் போது நீங்கள் வேலையிலிருந்து எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ, எதுக்காகலாம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் தானாகவே கிடைக்கும். பிடிச்ச வேலையை செய்யுங்க.